மக்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், நேற்றைய தினத்துல ரேகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலித் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, சித்திரவதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடியோ பயங்கரமான வைரல். சமூக வலைத்தளங்கள்ல நிறைய நபர்கள் அந்த வீடியோ பதிவேற்றங்கள் பண்ணி இவங்க நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் எல்லாமே பதிவேற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய பையன் ஆண்டோ மதிவாணன், அந்த ஆண்டோ மதிவானுடைய வீட்டில தான் ரேகா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணு வீட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த ஆண்டோ மதிவானுடைய வீட்டுக்காரமா மெர்லினா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சித்திரவதைகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதாவது மிளகா பொடியை கரைச்சி நீ குடி அப்படின்னு கொடுக்குறது, கையில் ஊசியை வச்சு குத்துறது, அதே மாதிரி தீ கங்கு இல்லையா அந்த கங்கை வச்சு அப்படியே அங்கங்கே வந்து இது பண்ணுறது. நினச்ச நேரங்களில் போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி, அதாவது இப்போ அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி நினச்ச நேரங்களில் அப்படி திரும்ப சொல்லி பலார் கன்னத்தில் அரைகிறது. இந்த மாதிரி பல்வேறு வகையான சித்திரவதைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஆண்டோ மதிவாணனுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரமா இந்த பொண்ணுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரிய வருது. அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிசிடிவி கேமராப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இந்த மெர்லினா என்று சொல்லப்படுகின்ற பெண் என்ன பண்ணுறாங்க, சிசிடிவி கேமராப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேற்கொண்டு அதிக சித்திரவதைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இரவு 2 மணிக்கு தூங்க விடுறது, காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, சொந்த பந்தங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை வந்து நீ உங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி கொடுமைகள் நிகழ்றதெல்லாம் சொன்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ குடும்பத்தை சார்ந்தவங்க, நாங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் உங்களுடைய அம்மா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் விடுக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு வகையான சித்திரவதைலாம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் கூட இப்போ அட்டாச் பண்ணிடுவேன். நேற்றே இது சமமாக வீடியோ பேசி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணலை. அந்த குழந்தை பேசுகிற பேச்சு ஃபுல்லாமே அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன். யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணலை. அதனால் நேற்று இதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போவுமே அந்த பெண்ணு பேசுகிற வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியாது. அதனால ஓரில் என்னென்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? சரி, எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, அதாவது இந்த சமுதாயத்தில் அதிகமாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பெண்கள் தான். அதிகமான ஒடுக்குமுறைகள், அவ பொம்பளை தானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வெளிப்பாடு நிறைய ஆண்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து அதிகமாக டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பெண்கள் மட்டும்தான். அதுலேயுமே அந்த பெண் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா டபுள் டிஸ்கிரிமினேஷன். இப்போ கூட மதுரை மேலூர் பக்கத்தில் சேக்கிப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணு மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேலை பார்க்குறாங்க. ஊரில் போய் மருந்துகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த நீயெல்லாம் ஒரு பறட்சி நீயெல்லாம் எனக்கு வந்து மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த மருந்துகள் எல்லாமே தட்டி விட்டு ஆபாச வார்த்தையெல்லாம் பேசி அரை நிர்வாணம் என்று இருக்கான் ஒரு ஜாதி வரியன். அவனுடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்கு பாருங்க, ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பறட்சி நீ எனக்கு மருந்து கொடுக்கலாமா? ஸோ அந்த இடத்துல பல பெண்கள் எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் இந்த பொண்ணை மட்டும் சுட்டி காட்டி பேசுவதற்கான காரணங்கள் என்ன? ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு பெண் என்ற காரணத்தினால டிஸ்கிரிமினேஷன், அடுத்து அந்த பெண் வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற ஒரு காரணத்துக்கான டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதுவே அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண் வந்து ஒரு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா ட்ரிபிள் டிஸ்கிரிமினேஷன். முதல்ல ஒரு பெண் என்பதனாலே இந்த சமுதாயத்தோட டிஸ்கிரிமினேஷன், ரெண்டாவது வந்து தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்கான டிஸ்கிரிமினேஷன், மூன்றாவது அந்த பெண் தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா ட்ரிபிள் டிஸ்கிரிமினேஷன். அதுதான் வந்து இப்போ ரேகா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணுக்கு வந்து நடந்திருக்கு. சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினத்தில் நிறைய நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கண்டன குரல்லாம் பதிவேற்றங்கள் பண்ணாங்க. உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கண்டன குரல்கள் எல்லாமே ஒரு போலியான கண்டன குரல்கள் அப்படின்றதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்குது. போலியான கண்டன குரல்கள்லாம் எப்பரா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? போலியான கண்டன குரல்கள் தான். அதாவது இதற்கு முன்னாடி கடமலை குண்டு என்று சொல்லப்படுகின்ற ரம்யா, கடமலை குண்டு என்று சொல்லப்படுகின்ற ஊர் தேனி பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் ரம்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணு, தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணு, அவங்க மதுரையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து காதல் திருமணம் பண்ணுறாங்க. அந்த காதல் திருமணம் செய்த நபர் யார் பார்த்தோம்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். சரிங்களா? காதல் திருமணம் பண்ணுறாங்க. என்னுடைய வாரிசு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய வாரிசு உன்னுடைய வயிற்றில் வளர்வதா அப்படின்னு சொல்லி ஒரு கணவனே என்ன பண்ணுறான்னா கையில் இந்த ட்ரிம்ஸ் கட்டை எடுத்து மண்டையிலே அடிச்சு இந்த இடத்துல அடித்து கொள்றான். காரணம் என்ன? ஜாதி வெறி. அப்போ நீங்கள் பாருங்களேன், அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ரேகா அவர்களுக்கு கண்டன குரல்கள் பதிவேற்றங்கள் செய்கின்ற நபர்கள் அன்றைய தினத்தில் கடமலைக்குண்டு ரம்யாவுக்கு எந்த விதமான கண்டன குரலும் பதிவேற்றங்கள் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலை? என்ன காரணம் அப்படின்னா
இந்த ரேகா என்று சொல்லப்படுகின்ற பாதிக்கப்பட்ட பெண், இன்றைய தினத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கருணாநிதி அவருடைய மகனோட வீட்டில் வேலை பார்த்தார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக. ரொம்ப கேவலமான ஒரு கண்டனமா தெரியல உங்களுக்கு? அதாவது ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த பாதிப்பை நிகழ்த்திய நபர்களுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் மட்டும்தான் நான் கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணுவேன், மற்றபடி நான் அமைதியா மூடிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கத்தனமான கண்டனங்கள். கட்சி பார்த்து கண்டனங்கள் தெரிவிக்கிறது ரொம்ப அசிங்கம். இப்போ சமீபத்தில் சந்தியா என்று சொல்லப்படுகின்ற பெண் கழுத்தறுத்து பருவலை செஞ்சாங்க. தேவேந்திர வேளாள சமுதாயத்தை சார்ந்த பெண் ஒரு குடோனில் போய் பொம்மை அடிக்க வைக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தன் எனக்கு காதலின்னு சொல்லி காதலிக்க சொல்கிறான். இந்த பொண்ணு மறுக்கிறாங்க. உடனே கழுத்து அறுக்கிறான். சமூகம் இப்போ நடந்துச்சு. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எவிடன்ஸ் கதிரவர்கள் தான் முதலாக இந்த செய்தியை ரொம்ப அம்பலப்படுத்தி பேசியிருந்தாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சிலாம் போராட்டம் பண்ணாங்க. இதர பின்னா ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. அப்போலாம் அவங்களுடைய கண்டன குரல் எல்லாமே எங்கே போச்சு? ஏன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை, தொடர்புகள் இல்லை, லிங்க் இல்லை. ஒருவேளை லிங்க் இருந்திருந்தா, தொடர்புகள் இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டன குரல் எல்லாமே பதிவேற்றம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ரேகாவுக்கு கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணுற மாதிரி எவ்வளோ அசிங்கம் பிடிச்ச கண்டனங்கள் உங்களுடைய கண்டனங்கள் எல்லாமே. கட்சி பார்த்து கண்டன குரல்கள். இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 வருடம் நினைக்கிறேன், விஷ்ணுபிரியா, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா, யுவராஜ் கொலை வழக்கில் விசாரணை செய்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா இறந்து போயிட்டாங்க. மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. இன்றையும் கூட கண்டுபிடிக்க முடியல, எப்படி இறந்தாங்கன்றது தெரியல. அப்போ உங்களுடைய கண்டன குரல் எல்லாமே எங்கே போச்சு? நீங்களாம் அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கொலை செய்த அந்த யுவராஜுக்கு ஃபயர் விட்ட ஆட்கள் தானே. ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு ஃபயர் விட்ட ஆட்கள் தானே நீங்கள். அப்போ உங்களுடைய கண்டன குரல் எல்லாமே எங்கே போச்சு? காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணுபிரியாவுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் கிடையாது. ஒருவேளை இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டன குரல் தெரிவிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு பொண்ணு இறக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி தனக்கு பிடிக்காத ஒரு கட்சி இருந்தால் மட்டும்தான் கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணுவேன், மற்றபடி கண்டன குரல் பதிவேற்றம் பண்ண மாட்டேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு இழுக்கான செயல் உங்களுடைய செயல். இப்போ சமீபத்தில் ஐஸ்வர்யா பெற்றவங்களே அந்த பொண்ணை காதல் திருமணம் செய்தார் என்ற காரணத்துக்காக தூக்கில் தொங்க விடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் போய் விசாரணைகள் பண்ணப்போ அக்கம் பக்கத்தில் இருக்க நபர்கள் கூட சொல்கிறாங்க, இரவு ஒரு 12 மணி வாக்கில் சவுண்டு கேட்டுச்சுங்க, தரன்னு யாரையும் இழுத்துட்டு போகிற சவுண்டு கேட்டுச்சு, கத்துற சவுண்டு கேட்டுச்சு, நாங்களாம் வெளியில் கூட போகவே இல்லை, ஏதோ அச்சப்பட்டு வெளியே போகவே இல்லை, ஆனால் இப்படி பண்ணியிருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துக்காரங்க சொல்கிறாங்க. ஆணவ படுகொலை எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இதுக்கு நீங்கள் கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணீங்களா? 2 பேருமே ஒரே குடியை சார்ந்தவர்கள் தானே, எதுக்கு இந்த பொண்ணை மட்டும் கொள்றா அப்படின்ற மாதிரி கண்டன குரல் எவனாச்சும் பதிவு பண்ணாங்களா? ஜனநாயக அமைப்புகள் கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணாங்க. ஆனால் யாரும் இப்போ இன்னைக்கு தமிழர் என்று சொல்லப்படுகின்ற பொருளில் இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற நபர்கள் யாருமே கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணவே இல்லை. காரணம் என்ன? ஐஸ்வர்யா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அதான் காரணம். அப்போ நம்ம ஒரு பெண் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு பின்னாடி நமக்கு பிடிக்காத ஒரு கட்சி இருந்தால் மட்டும்தான் நான் கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய கண்டன குரல் எவ்வளோ ஒரு கேவலமான கண்டன குரல், ரொம்ப அசிங்கம் பிடிச்ச கண்டன குரல். அதுக்கு நீங்கள் கண்டன குரல் பதிவேற்றங்கள் பண்ணாமே இருந்துடலாம்ல. அதான் மக்களே, இது எல்லாமே ஜாதி என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை ஒழிச்சா மட்டும்தான் சாத்தியப்படும். மறைமுகமாக நாங்கள்லாம் தமிழர்கள், நாங்களாமே தமிழ் குடியை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு, ஆனால் ஒரு சக தமிழ்குடி, உங்கள் பாஷை சொல்கிறாங்க, சக தமிழ்குடி பாதிப்பு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் கண்டன குரலே பதிவேற்றம் பண்ண மாட்டோம், சும்மா அமைதியாக கடந்து போயிடுவோம் அப்படின்னா உங்களுடைய தமிழ் தேசியம் என்பது எவ்வளோ ஒரு போலியான தமிழ் தேசியமாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். 2வது, ஜாதி அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண்கள், இல்லாட்டி படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண்கள், ஏதாச்சும் மெட்ரோ சிட்டியில் பிறந்த பெண்களாக இருந்தால் மட்டும்தான் நான் குரல் எழுப்புவேன், இல்லாட்டி ஏதாச்சும் வெள்ளை தோல் இருக்கின்ற ஒரு பெண்களாக இருந்தால் மட்டும்தான் நான் குரல் எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் தற்பொழுது குரல்கள் எல்லாமே எழுப்பப்படுகின்றது. ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண், அதுவும் தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண் ஒரு கருப்பு நிற தோலை கொண்ட ஒரு பெண்களாக இருந்தால் நான் எந்த விதமான குரல் எழுப்பவே மாட்டேன், ஈஸியாக எளிதாக கடந்து போயிடுவேன். மெட்ரோ சிட்டியா நான் குரல் எழுப்புவேன், வெள்ளைத்தோல் இருக்கின்ற பெண்களா நான் குரல் எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாகுபாடு பார்த்தானே இந்த காலத்தில் குரல் எல்லாமே ரைஸ் பண்ணுறானுங்க. எப்படி தன்னுடைய சக மனிதன் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது, இல்லாட்டி ஒரு சக பெண்மணி பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது ஒரு 4-5 எருவு மாட்டு தோலை மேலே பொத்துன மாதிரி கொஞ்சம் கூட சூடு சோர்ணம் இல்லாமல் இந்த தமிழ் சமுதாயத்தினால எப்படி எளிதாக கடந்து போக முடியுது? ரொம்ப ஒரு வேதனை வெளிப்பாடாக இருக்குது. கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நம்முடைய கண்டன குரல் மூலமாக தான் அந்த பெண்ணுக்கு தீர்வுகள் கிடைக்கும், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்பயுமே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பெண்களுக்கு பின்னாடி தனக்கு பிடிக்காத ஒரு கட்சி இருந்தால் மட்டும்தான் நான் கண்டன குரல் பதிவேற்றம் பண்ணுவேன்,
அப்படின்னா இது ரொம்ப அசிங்கம் பிடிச்ச கண்டன குரல்கள். இதிலையுமே சமத்துவம் வேணும் என்பதை கூறிக்கொண்டு, பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் நாம் எல்லாமே குரல் எழுப்ப வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, கற்பை ஒன்று செயல் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.